எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தே கால் ஹிம் ஓஜி அப்படின்ற தெலுங்கு படம், அதோட ரிவ்யூ தான் எப்படி இருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் அந்த படம் பார்த்துட்டேன், FTFS பார்த்தேன். படம் ஆக்சுவலாக எல்லாருமே ஓஜின்னு ஒன்று ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அது இல்லைங்க. ஓஜினா ஓஜஸ் கம்பீரா. இந்த படத்துல ஹீரோ பவன் கல்யாணோட பேர் ஓஜஸ் கம்பீரா, அதனால தான் ஓஜின்னு வச்சிருக்காங்க. கேங்ஸ்டர் தான் இவர். இந்த படத்துல கேங்ஸ்டர் தான். கேங்ஸ்டர்னா எப்படின்னா அவர் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைஞன். அதாவது ஜப்பான்ல இருந்து சின்ன வயசுல இருந்தே கப்பல்ல ஒரு இடத்துல பிரகாஷ்ராஜ் தங்கத்தை கடத்தும் போது அந்த கப்பலை கடத்துவாரு. அந்த கப்பல்ல இவர் தெரியாதனமா வந்துருவாரு. அப்போ பிரகாஷ்ராஜ் ஒரு பிரச்சனையில மாட்டிய அதை இவர் கத்தி சண்டையில ஒரு வல்லமை பெற்றவர். அதாவது சின்ன வயசுல இருந்து அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கத்தி சண்டையில ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவர் பவன் கல்யாண். ஸோ அந்த டைமில் அந்த கத்தி சண்டை கலையை பயன்படுத்தி பிரகாஷ்ராஜ் காப்பாற்றி அந்த தங்கத்தெல்லாம் காப்பாற்றினவுடனே பிரகாஷ்ராஜுக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுதாங்க யூஸ்வல் கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி தான். அந்த ஒரு பெரிய கேங்ஸ்டர் கேங்ஸ்டரோ இல்லை கடத்தல் பண்ணுறவங்களோ ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை அவங்கள எடுத்து வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்பிக்கை பவன் கல்யாணம் சின்ன வயசுலேருந்து வளர்க்குற மாதிரியும். அதனால பிரகாஷ்ராஜ் நல்லா டெவலப் ஆகி ஒரு இடத்துக்கு வந்துடுவார். ஸோ அவங்க எல்லாருமே பாம்பேயில் இருக்கிற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகுது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, பிரகாஷ்ராஜோட பையனை ஷாமுன்னு இருப்பார். அவரை கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. யார் பவன் கல்யாண் கொலை பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால அந்த மொமெண்ட்ல இருந்து பவன் கல்யாண் பாம்பே விட்டு வெளியே மதுரையில் வளர்கிற மாதிரி காட்டுறாங்க. மதுரையில் யார் கூட இருக்காரு அப்படின்னா, நம்ம பிரியங்கா மோகன் இருக்காங்களா, அவங்க தான் ஒய்ஃப்ன்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்களோட தான் ஒய்ஃபு ஒரு பொண்ணு, அவங்களோட வாங்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்படி வாழ்ந்துருக்கும் போது எப்படி மறுபடியும் பவன் கல்யாண் பாம்பேக்கு போயிட்டு பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது எப்படி அங்கே போயிட்டு அதை எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த ஓஜி கதையோட மொத்த ஸ்டோரியுமே. இந்த படம் சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம தமிழில் குட் பேட் அக்லி தலை அஜித் வந்ததுல அந்த மாதிரி தான் இந்த படமே மூவ் ஆகும், ட்ராவல் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு பில்டப்பு, அந்த பாம்பேக்கு போகிறது, மாசு காட்டுறது, நான் ஆல்ரெடி பழைய இதில் பெரிய டானு செம்மையாக சண்டை போட்டிருக்கேன், பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த பில்டப் பவன் கல்யாணுக்கு ஏற்றுவாங்க. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கு தாறுமாறாக போட்டிருக்காருங்க. தமன் போட்டு பிக்சர் மியூசிக் சூப்பராகவே இருக்குது. அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங் அந்த மாசுக்கு உண்டான சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. மெலோடி சாங்ஸோட ஒன்று ரெண்டு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே அந்த பிஜிஎம்மும் தாறுமாறாக இருக்குங்க. தீ மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. அப்படியே நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி இருக்குது. இன்னும் பவன் கல்யாணுக்கு அது பெருசாக செட் ஆகிற மாதிரி தெரியல. நீங்கள் பவன் கல்யாணோட போர்ஷன் கொஞ்சம் அவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு அது பெருசாக ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. தெலுங்குல அவர் பார்க்கப்பட்ட ஒரு ஃபேஸு, அவங்களுக்கு மேபி ஏற்றுக்க முடியும். பட் தமிழ் ஆடியன்ஸ் நம்மளுக்கு அவரை ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி என்னடா இவர் மாசா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. ஆனால் நீங்கள் அதில் பழகிட்டாங்கன்னா அப்படி மேபி நல்லாயிருக்கும் போல. அதனால தான் தெலுங்கு ஆடியன்ஸ் கத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கூஸ்பம்ஸ் மொமெண்ட்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் பவன் கல்யாணம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினீங்க அப்படின்னா அந்த மாஸ் சீன்ஸ்லாம் ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கிரிஞ்சி பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சீன்ஸ். ஏன்னா சில மாஸ் சீன்ஸ் இப்போ ரீசெண்ட் படங்கள்லேயே மாசம் காட்டுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிஞ்சி பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதில் அந்த சீன்ஸ் ஓரளவுக்கு நேர்மையாக நம்ம ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. நியாயமான சீன்ஸாக தான் அமைச்சிருக்காரு டேரக்டர் சுஜித். பத்தாததுக்கு மியூசிக் மிகப்பெரிய பலம் கொடுக்கறதுனால அந்த சீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓகேடா, இது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. மாஸ் சீன்ஸ் என்னதான் அதில் சண்டை ஏற்றுக்க முடியாத சண்டையாகவே இருந்தாலும் நம்மளால அது ஓகே தான். அந்த மியூசிக்கு அந்த வைப்புக்கும் பரவாயில்லடா, படத்தில் செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா, கதை கொஞ்சம் கரெக்டாக நவுறுதுங்க. எதனா ஒரு டைவர்ஷன் எங்கேயும் இல்லாமல் கரெக்டாக என்ன தேவையோ அது கதை கரெக்டாக நவுறதுனால நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக அந்த படத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. கேமரா ஆங்கிள்ஸ்லாம் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், அவர் வாக் பண்ணுறதா இருக்கட்டும், பவன் கல்யாண் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எங்கே வைக்கணுமோ எல்லாமே கரெக்டாக வச்சு அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு போர் அடிக்காமல் அந்த விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் படத்தில். பிரியங்கா மோகன் ஆஸ் ஏ ஒய்ஃபாக என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸஸ் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்குது. அது ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் மொக்கையாகவும் பண்ணாமல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் அவங்கக்கிட்ட. வில்லனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 வில்லனு வரானுங்க.
ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதாவது பயங்கரமான வில்லன் சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த படங்கள்லேயே சொல்கிறேன். இப்போ மதராசி படம், நம்ம தமிழ் படமே இருக்காங்க. மதராசியில் வந்து வித்யா ஜமான் இருந்தாரா, அவர் எவ்வளோ சூப்பர் மாஸ் தெரிக்க விட்டாரு. ஆனால் அந்த மாதிரி வில்லன்லாம் இல்லை. சும்மா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க, ஸ்டைலாக இருக்காங்களே தவிர வில்லன்னு சொல்லிடுறவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான டெரர்லாம் எதுவும் இல்லை. அவங்கள சமாளிக்கிற மாதிரி சீன்ஸ் வருது, அவங்கள கொல்ற மாதிரி சீன்ஸ் வருது. ஸோ அதனால் பார்க்கும்போது அந்த ஃபீலிங் பெருசாக இல்லைனாலும் நார்மல் படத்துக்கான வில்லன் மாதிரி தான் இருக்காங்க. பிரகாஷ் ராஜோட ரோல் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அதாவது வந்து ஒரு தாதான்ற மாதிரி, அதாவது தாதானா ஒரு வயசான தாதா, அதான் டானுக்கு வயசான மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ அவர் வந்து அவரோட ஏஜுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, அது அந்த கேஜிஎஃப்ல வந்து கதை சொல்ற மாதிரி வரும்ல, அந்த பில்டப் டைலாக்லாம் விடுவார்ல, அந்த மாதிரி வந்து இதுலேயும் பில்டப் டைலாக் இவர் தான் விடுறாரு. ஸோ அது வந்து நிறைய சீன் கேஜிஎஃப் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கேஜிஎஃப் வந்து எத்தனை பேர் ஆத்தாலும் வந்து அது மாதிரி வரலங்க. எந்த படமே அந்த மாதிரி வரல. கேஜிஎஃப்ல தொடக்கூட முடியாது, அந்த மாதிரி கேஜிஎஃப் இருக்குது. கேஜிஎஃப் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருந்தாலும் கேஜிஎஃப் ஒரு 20% வேணா பூர்த்தி பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பட் 80%லாம் சான்ஸே இல்லை. கேஜிஎஃப் தாங்க. அதே மாதிரி வந்து சலார் படம் எடுத்தீங்கன்னா பிரபாஸ், அது கூட படம் சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு கூட இந்த படம் வரல. அதாவது இதுல முக்கியமான மைனஸ் என்ன ஆகுதுன்னா பவன் கல்யாணம் தாங்க. பவன் கல்யாணம் வந்து அந்த மாஸ்ன்றது பெருசா நம்மளுக்கு சூட் ஆகிற மாதிரி தெரில. அதான் மறுபடியும் அதான் சொல்றேன். மேபி டாலிவுட்ல செட் ஆகலாம், பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது ரொம்ப கஷ்டம். அவரை ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க பாருங்க எப்படி உங்களுக்கு ஃபீலிங் ஆகுது பாருங்க. அவர் உங்களுக்கு ஆல்ரெடி பார்க்கப்பட்ட ஃபேஸாக இருந்தால் மேபி இதாகும். பட் தமிழ் ஆடியன்ஸ் புதுசாக பார்க்குறவங்களும் சுத்தமாக வந்து அவரை வந்து டானாலாம் ஏற்றுக்கவே முடியாது. இதில் வேற பார்ட் 2 வேற வச்சிருக்காங்க. பார்ட் 2 வந்து வருது. ஓஜி டே காலி மோஜில பார்ட் 2 வருது. அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா இன்ட்ரெஸ்டா வந்து எடுத்துன்னு போற மாதிரி எதுவும் கிடையாது. அர்ஜுன் தாஸ்ன்னு இருப்பாரு. அவர் வந்து யாருன்னா பிரகாஷ் ராஜோட பேரன். அதான் அவங்க அப்பா வந்து கொல்ற மாதிரி ஒரு சீன் வந்து சொன்னால. ஸோ அவரோட பையன் தான் வந்து ஷாமோட பையன் தான் வந்து அர்ஜுன் தாஸ். அவர் வந்து இவர் பவன் கல்யாணம் கொல்லணும்னு இருப்பாரு. பட் ஒரு கடத்துல வந்து உண்மை அர்ஜுன் தாஸோட அம்மா மூலியமா தெரிய வந்து இல்லை இவர் நல்லவர் தான், பவன் கல்யாணம் நல்லவர் தான் தெரிஞ்சிடறாரு. ஸோ அவருக்கும் ஒரு போர்ஷன் வந்து செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு தெளிவான போர்ஷன் வரும் போல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வச்சு தான் வந்து செகண்ட் பார்ட்டியே வந்து எடுத்துன்னு போக பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து அங்கே சின்ன வயசில் ட்ரைனிங் பண்ணி இருக்கும்போது அங்கே ஒரு சீனியர், அதாவது ஒரு ஜப்பானீஸ் குரு மாதிரி ஒருத்தர் வருவார். அவரோட பையனே வந்து பவன் கல்யாணம் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு இருப்பார் போல. ஸோ அவர் வந்து அவரோட கதையை வந்து செகண்ட் பார்ட்டில் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி அதில் காட்டியிருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த வில்லன் ஒருத்தர் இருப்பார், ஓமின்னு ஒரு வில்லன் இருப்பார். அவரோட பாஸ் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரும் வந்து செகண்ட் பார்ட்டில் இதில் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணல. செகண்ட் பார்ட்டில் அவருக்கும் வந்து பெரிய பங்களிப்பு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன்ஸ்க்காக தான் வந்து செகண்ட் பார்ட்டு போடுறாங்களே தவிர செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான ஒர்த்து வந்து பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. இதில் மொத்த கதையுமே இதுதாங்க, சிம்பிள் ஸ்டோரி தான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். இது நடுவில் வந்து இந்த கப்பலை காட்டுறேன், RDX வெடிப்போரில் காட்டுறேன், அதை கடத்துறது, அதை ஒழிச்சு வைக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு அந்த RDXே ஒரு முக்கியமான பொருளாக வச்சு கதையை வந்து நகர்த்திருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி தான் வில்லன் வரா மாதிரியும் ஸோ அந்த மாதிரி நகர்த்திருக்காங்க. அது வந்து ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த ஓஜி எப்படி இருக்குது அப்படின்னா மியூசிக் தாறுமாறாக போட்டுருக்காங்க. ஓகேங்களா, மியூசிக்கு பில்டப் பயங்கரமாக இருக்குது பவன் கல்யாணுக்கு. ஸோ அதான் அந்த கேஜிஎஃப் மாதிரி தான் பில்டப், அந்த வார்த்தைகள் சொற்களால் ரொம்ப பில்டப் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப மொக்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இந்த படத்தை சொல்ல முடியாது. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண மாதிரி ஒரு அளவுக்கோலோட தான் படம் வந்து நகருது. பட் இன்னும் அந்த ரேஞ்சில் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அது எமோஷனாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், கேஜிஎஃப் சலாரோட கூட நம்மளால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒன் டைம் வாட்சபிள் தாங்க. ஒன் டைம் கூட கொஞ்சம் பவன் கல்யாணம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி தாராளமாக பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இதில் வந்து கதை வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. ஓகேங்களா, எந்த வித ஆபாச காட்சி கிடையாது, எந்த வித கிரிஞ்சி, ரொம்ப பில்டப், ரொம்ப ஓவர் பில்டப் இல்லை. அதாவது எதிர்த்தாவே அந்த பவன் கல்யாணம் ஆசை மாஸ் ஹீரோக்கும் என்ன தேவையோ ஓரளவு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஓவராக அந்த கிரிஞ்சி பில்டப்ல எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன் டைம் வந்து ஆக்ஷன் படம் பிடிக்கிறவங்களுக்கு ஆக்ஷன் மோஸ்ட்லி இருக்கும். அதனால வந்து ஏ சர்டிஃபிகேட், இந்த பிளட் சீன்ஸ்லாம் நிறைய வரும், அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் விரும்புகிறவங்க ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ இந்த ரொம்ப எமோஷன் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இந்த படம் செட் ஆகாது. மியூசிக் லவர்ஸுக்கு இந்த படம் நல்லாவே இருக்கும். பவன் கல்யாண் ஃபேன்ஸ் எப்படின்னு தெரியல, மேபி அவங்க வந்து 1 or 2 டைம்ஸ் பார்க்கலாம். பட் நார்மல் ஆடியன்ஸ் ஒன் டைம் வந்து பார்த்துட்டு சிம்பிளாக போனாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இதுதாங்க காலி மோஜியே.